أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்றுத்தந்த கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குழந்தை வளர்ப்பு. அவுது பில்லாஹி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அவர்தான் உங்களை மண்ணிலிருந்து மேலும் அதன் பின்னர் சிறியதொரு துளியிலிருந்து பின்னர் தொங்குகின்ற ஒரு கருவிலிருந்து படைத்தார். பின்னர் ஒரு குழந்தையாக உங்களை அவர் வெளிக்கொண்டு வருகின்றார். அல்லாதான் நம்ம எல்லாத்தையுமே குழந்தைகளா படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்களாகி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கும் அல்லாஹ் குழந்தைகளை தராங்க. குழந்தை அப்படிங்கிற ஒன்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு அருட்படையா இந்த குழந்தைகள் இருக்காங்க. அதை நம்ம முழுசா உணர்ந்துக்கிறோமா அப்படிங்கறது தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்மளை சுத்தி குழந்தை இல்லாதவங்களை பார்க்கும் போதுதான் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, ஆனா உடல் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தாங்க மாட்டேங்குது. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நிறைய காசு அதுக்காக அவங்க செலவழிக்கிறாங்க. அது இல்லாம சோசியல் ப்ரெஷர், அவங்கள சுத்தி மன வேதனை, கஷ்டம் எல்லாத்தையும் அவங்க தாண்டி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா நம்மளுக்கு அது ஈஸியா கிடைச்சிட்டதுனால நம்மளுக்கு அதோடைய அருமை தெரியலையா அப்படிங்கிற மாதிரியும் சிந்திக்கிற மாதிரியும் தான். அவங்க அந்த குழந்தை இல்லாதவங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போகாம அவங்கள சுத்தியே தான் அந்த வாழ்க்கை இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா நம்மளுக்கு அந்த பிள்ளைங்க பெருசாக பெருசாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய இது போகுது. என் பிள்ளைங்க இதை படிக்கிறாங்க, அதை செய்யறாங்க. அது நம்ம பிள்ளைங்களோட வெளியே போய் நம்ம ஒரு வேலையை விட்டு வரும்போது குழந்தைகள் நம்மளை அப்படி கட்டி பிடிச்சிக்கிறது. நம்ம எவ்வளவு கஷ்டத்துல எந்த மாதிரி ஒரு மனநிலையில வந்தாலும் நம்மளுடைய அந்த மனநிலையை மாற்றக்கூடியவர்களாக, நம்மளுக்கு ரொம்ப மகிழ்வை தரக்கூடியவங்களா குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்பேற்பட்ட குழந்தைகளை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குழந்தைய கடவுள் நம்ம கிட்ட கொடுக்கிறாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பை நம்ம கிட்ட அல்லாஹ் கொடுக்கிறார். எவ்வளவோ உயிரற்ற விஷயங்களை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாள். ஒரு உயிருள்ள குழந்தைய நம்ம கிட்ட கொடுக்கிறாரு. ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, வாழையடி வாழையா வருது அப்படின்லாம் சொல்றத நம்ம கேட்போம். ஏன் வாழைய மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, அதோடைய எல்லா பகுதியுமே தண்டு, இலை, பழங்கள் எல்லாமே பயனுள்ளதா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல குழந்தைய நம்ம வளர்த்தோம் அப்படின்னா, அவங்க குடும்பமா இருக்கட்டும், சுற்றமா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க பயனுள்ளவங்களா, அதே மாதிரி அவங்க அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கடத்தக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சக்தியா அந்த மனிதன் இருப்பான் அப்படிங்கறனாலதான் அப்படி சொல்றாங்க. அப்பேற்பட்ட குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. பிள்ளைங்களுடைய 2 விதமான ஹெல்த்தையுமே நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஒன்னு பிசிக்கல் ஹெல்த், இன்னொன்னு மென்டல் ஹெல்த். உணவு பற்றிய கவனம் நம்மளுக்கு ரொம்பவே இருக்கணும். சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நல்ல உணவுகளை குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கறோமா அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு உள்ள பேரண்ட்ஸ்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஏன்னா விளம்பரங்கள் அதிகமா பார்த்துட்டு மேகி கேட்கறாங்க, பீஸா கேட்கறாங்க, சிப்ஸ் கேட்கறாங்க. இந்த மாதிரி ஐட்டங்களை வாங்கி கொடுக்க அடுத்தடுத்து அது அவங்களுக்கு அது கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அதில் உள்ள அதிகப்படியான உப்பு, அதிகப்படியான இனிப்பு, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சோடனே அப்படியே மூளை அப்படியே டெம்ட் ஆயிட்டு அதை திரும்ப திரும்ப அவங்களுக்கு குடிக்கணும், புத்துணர்வு அடையுது உடனே. ஆனா அதுல எவ்வளவு கெமிக்கல் இருக்கு, எவ்வளவு உடம்பு ஜீரண உறுப்புகளை அது கெடுக்குது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றாங்க, நல்ல வாழ்வாதாரங்களிலிருந்து நாம் வழங்கினோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து நம்ம பழக்கம் பண்ணணும். சிறுதானிய உணவுகளா இருக்கட்டும், நட்ஸா இருக்கட்டும், காலைல எந்திரிச்சோன்னா கொஞ்சம் நட்ஸை கையில் அள்ளி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்றப்ப ரொம்ப ஒண்ணு இல்ல, ஒரு வறுத்த வேர்க்கல்ல ஒரு வெல்லம் போட்டு அரைச்சு ஒரு கொலக்கட்டை மாதிரி வச்சுட்டு கையில் எடுத்து கொடுக்கலாம்.
ஒரு உளுந்துல வறுத்துட்டு நெய் போட்டு ஒரு வெல்லம் போட்டு அதை ஒரு கொழுக்கட்டை பண்ணி கையில கொடுக்கலாம். இந்த மாதிரி யூடியூப்ல போய் பார்த்தோம்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு. இத சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் நல்லா இருக்கும். குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே நல்ல சாப்பாட்டுக்கு பழக்கம் படுத்தி வருவாங்க. அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தா மனமும் ஆரோக்கியமா இருக்கும். சின்ன குழந்தைகளை இப்பெல்லாம் விளையாடவே விடுறது இல்ல ஸ்கூல்ல. நம்ம வீட்லயும் அப்படிதான். ஸ்கூல் விட்டு வந்துட்டியா, ட்ரெஸ்ஸை கழட்டு, ஹோம்ஒர்க் பண்ணு, 7-8 மணிக்கு டயர்ட் ஆகி குழந்தைகள் படுத்துறாங்க. நல்ல குழந்தைகளை விளையாட நம்ம அனுமதிக்கணும். இப்ப உள்ள சின்ன பெண் குழந்தைகளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வருது. எல்லா பசங்களுமே குண்டு குண்டா ஆயிடுறாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை. அதுதான் பெரிய ஒரு ஃபால்ட்டா இருக்கு. ஒரு வயசுக்கு அப்புறம் சின்ன சின்ன வீட்டு வேலைகள், ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் வீட்டு வேலைகள் செய்ய வச்சு நம்ம குழந்தைகளை சின்னதுல இருந்தே பழக்கப்படுத்தி கொண்டு வரணும். இது ஆணுக்கான வேலை, இது பெண்ணுக்கான வேலைன்னா வேலைகள்ல நம்ம பிரிச்சே பழக்கப்படுத்தக்கூடாது. அது அவங்களுக்கு தான் எங்க போனாலும் உதவியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த இந்தியன் பேரண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, டிசிப்ளின், எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப நல்லா பண்ணக்கூடியவங்களா தான் நம்ம இருப்போம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்க ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு பிடிக்காத ஒண்ணு நம்ம பேச்ச கேட்காம செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலைல எந்திரிச்சவனே எருவ மாடு, சனிய, லூசு, என்னென்ன வார்த்தை நம்மளுக்கு வாயில வருதோ அதையெல்லாம் சொல்லி அந்த குழந்தைகளை திட்டுறது. அந்த திட்டுகளை கேட்க கேட்க இப்ப நம்மளை யாராவது திட்டிகிட்டே இருந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆனா நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கோவப்படுறோம், குழந்தைகளை திட்டுறோம். நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதாவது அவங்களுக்கு 5 வயசு தான், அவங்களுக்கு 30 வயசு ஆகும். 30 வயசுக்காரவங்க சொல்ற இடத்துல இருந்து அந்த 5 வயசு குழந்தையினால அதை புரிஞ்சுக்கிற முடியுமா? நம்மளுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? நம்மளுக்கே 5 வயசு குழந்தையுடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிற முடியல பாத்தீங்களா? அப்ப எப்படி அவங்களால நம்ம ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிற முடியும்? நம்ம திட்டுறதுனாலையும், நம்ம அடக்குமுறை, இதை இப்படி செய், இதை இப்படி பண்ணு அப்படின்னு அடக்கி வைக்கிறதுனாலையும் குழந்தைகளுடைய மென்டல் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். நம்ம கோவப்படப்பட அவங்க பயந்த சுபாவமா மாறிடுவாங்க. நம்ம திட்டிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க அடக்கி வச்சு அவங்க அக்ரெசிவா மாறுவாங்க. தைரியமா அவங்களுக்கு எதையும் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்கே அவங்களுக்கு வராது. ஸோ பிள்ளைங்களோட இடத்துல இருந்து பிள்ளைங்களை நம்ம புரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸ் நம்ம முயற்சி செய்யணும். இப்ப நம்மளுக்கே பாருங்களேன், ஒரு நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு சோம்பலா இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாவே ஃபீல் பண்ண மாட்டோம். சரி, இந்த வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு நினைப்போம். ஆனா குழந்தைகளை மட்டும் இன்னைக்கு நீ கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணும், நீ ஹோம்ஒர்க் பண்ணிதான் ஆகணும், எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கதான் ட்ரை பண்றோம். அவங்களுடைய இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற முயற்சி செய்யணும். எல்லா விஷயங்களையுமே நம்ம அவங்க கிட்ட பாசிட்டிவா கன்வே பண்றதுக்கு நம்ம கத்துக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் கையில போனையே கொடுக்க கூடாது. போன் உடல் நலம் மனநலம் ரெண்டையுமே சேர்ந்து எடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லா குழந்தைகள் கையிலையுமே போன் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது நாளடைவுல அவங்களுக்கு எப்பேற்பட்ட உடல் நல மனநல பாதிப்புகளை ஏற்படுத்துதுங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையும் நம்ம குழந்தைகள்ட்ட இருந்து தள்ளி வைக்க முயற்சி செய்யணும். எல்லா விஷயங்களுக்குமே நாம தான் பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலா இருக்கும். ஸோ நம்ம எதை செய்யறோமோ அதை பார்த்துதான் பிள்ளைங்களும் நம்ம கிட்ட கத்துக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு குழந்தை பிறக்கும் போது தாய் அதிக கவனம் எடுத்துக்கிறாங்க அந்த குழந்தை மேல. குழந்தைகள் பிறக்கும் பொழுது எதுவுமே அறியாம தான் பிறந்து வர்றாங்க. ஆனா வயிற்றுல இருந்தே குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல நீங்க குரான் படிங்க, அதிகமா திக்ரு பண்ணுங்க, நல்ல மியூசிக் கேளுங்கன்னு சொல்றதெல்லாம் குழந்தைக்கே அது போகும் அப்படிங்கறனாலதான். சோ அந்த கேர் நம்ம வயிற்றுல இருக்கும் போதுல இருந்தே எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு சொல்லி தராங்க. இப்போ ஒரு பால் பாட்டில கொண்டு போய் நம்ம புள்ள வாயில வைக்கிறோமா, நம்ம பிஸ்மில்லா சொல்லணும். சாப்பாடை வைக்கிறோமா, தண்ணிய வைக்கிறோமா, எதை கொடுத்தாலும் நம்ம பிஸ்மில்லா சொல்ல சொல்ல அது அவங்களுக்கு உள்ள போய்கிட்டே இருக்கும் அந்த விஷயம். யார் எது கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதும், கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லி இது கடவுள் தான் கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தோம்.
மரியம் சொல்றாங்க பாருங்க, உனக்கு இந்த சாப்பாடு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஜக்கரியா கேக்குறாரு. இப்ப மரியம் சொல்றாங்க, இது எனக்கு கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ அவர் ஜக்கரியா துவா பண்றாரு, இது மாதிரி ஒரு நல்ல குழந்தைய எனக்கு கொடுங்க. அது குழந்தையா இருக்கும் போதே எப்படி அவங்களுக்கு அந்த சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. எந்த ஒரு இதா இருந்தாலும் நம்மளுக்கு கடவுள் தான் தராரு. உனக்கு எதுவும் வேணுமா, நீ கடவுள்கிட்ட கேளு. உனக்கு எதுவும் கிடைச்சிச்சா நீ கடவுளுக்கு நன்றி சொல்லு. அப்ப நம்ம கிட்ட நீ வாங்கி தரல அப்படிங்கிற அந்த சொல்லே பிள்ளைங்க நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க. நீ எனக்கு இதை பண்ணல அதை பண்ணலங்கிற பேச்சே நம்ம கிட்ட இருக்காது. பிள்ளைங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில நம்ம அந்த தொடர்பை ஏற்படுத்தி விட்டுட்டோம்னா அது வரைக்கும் தான் நம்மளுடைய வேலை. அதுக்கப்புறம் அவங்க நான் அல்லா கிட்ட கேட்டிருக்கேன், அல்லா எனக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதை நம்ம பழக்கப்படுத்துறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம குழந்தைங்களுக்கு நைட் படுக்கும் போது பெட் டைம் ஸ்டோரிஸா நம்ம மோசஸுடைய கதை, ஈசுப்புடைய கதை, ஜோனாவுடைய கதைன்னு ஒவ்வொருத்தருடைய கதையா நம்ம நைட் படுக்கும் போது சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா என் பிள்ளைங்க எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, அந்த கிணத்துல போட்டாங்களே அவர் கதை சொல்லுங்க, அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாரே அவர் கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. இது ஒரு கதையா நம்ம சொன்னாலும் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே அவங்க மனசுக்குள்ள அப்படியே ஒரு பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிரும். பின் நாட்கள்ல அவங்க வாழ்க்கைக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி சொல்ல நம்ம பழக்கலாம். முதல் கட்டளை யாக்கூபும் லுக்மானும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி தராங்க. முதல் கட்டளை கடவுளை மட்டும்தான் வணங்கணும். அவரை தவிர எந்த ஒன்றுக்கும் சுயமான எந்த சக்தியுமே இல்லை. ஒரு கடவுளை மட்டும் வணங்குங்க அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு சொல்லித்தராங்க. அந்த முதல் கட்டளையை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி கொடுக்கணும். எல்லாமே அல்லா தான் தராரு, எல்லாமே நம்மளுக்கு அல்லா கிட்ட இருந்தா வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்புறம் லுக்மான் பிள்ளைங்களுக்கு நன்றியோட இருக்கிறத சொல்லித்தராரு. நம்ம அல்லாவை வணங்குறது அப்படிங்கிறதே அவருக்கு நன்றியோட இருக்கிறது தான். ஸோ அது அடுத்த விஷயமா வர்றதுனால அவர் அதை சொல்லித்தரார். பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னலை எதிர்கொள்ளும் பொழுது உறுதியா இருக்கணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏதாவது ஒண்ணுனா துவன்றது, விரக்தி அடைகிறது, ஒரு சும்மா ஒரு பரீட்சையில மார்க் எடுக்கலான்டா கூட சூசைட் பண்ணிக்கிறாங்க பசங்க. என்ன காரணம் அப்படின்னா இதை விட்டு அடுத்த ஆப்ஷன் இருக்கு. இந்த உலகத்துல அல்ல எதை படிச்சாலும் நம்மளுக்கு தருவாரு, அல்லா இருக்காரு நம்மளை பாத்துக்கிறதுக்கு, நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அல்லா இருக்காரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கைய, கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கையை ஊட்டி வளர்க்காததுனாலையும் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்மளை அவர் கடந்து போக வைப்பாரு, இன்னலை எதிர்கொள்ளும் பொழுது தைரியமா இருக்கிறதுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும். கடவுளை பற்றிய அந்த அவருடைய தன்மைகள், அவருடைய வல்லமைகளை சொல்லணும். அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு, அவர் இருட்டிலையும் பார்ப்பாரு, நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதையும் நம்மளுக்கு தருவாரு, நம்ம துவா பண்ணா உடனேயும் தருவாரு, லேட்டாவும் தருவாரு. கடவுள் பற்றிய பயம், நீ தப்பு பண்ணனா கடவுள் உன்னை தண்டிப்பாரு அப்படின்னு நம்ம கடவுளுடைய தன்மைகளை சொல்ல சொல்லதான் அவங்க கடவுளை நெருங்கி போவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்லதை தான் ஏவணும். நம்மளுக்கு யார் கெட்டது பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு நல்லதை தான் பண்ணணும். நம்மளால ஒரு சண்டை நடக்குது, நம்மளால எதுவுமே பண்ண முடியலாட்டாலும் இறைவா இந்த சண்டையை சீக்கிரம் அவங்கள விலக்கிருங்க அதுல இருந்து. ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒருத்தர் போறாரு அப்படின்னா இறைவா அவங்களுக்கு நல்ல ஹெல்ப் கொடுங்க. அடுத்தவங்க மேல அந்த அக்கறையையும் கரிசனத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். சொந்தக்காரவங்க மேல நம்ம அக்கறை எடுத்துக்கிட்டாதான் நம்மளை பார்த்து பிள்ளைங்க அந்த சொந்தக்காரவங்க மேல அந்த ஒரு அஃபெக்ஷனே குழந்தைகளுக்கு வரும். அவங்களுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வரும். மூசஸ் என்ன பண்றாரு பாருங்க, அந்த பெண்களுக்கு போய் அவர் தண்ணி எடுத்து கொடுத்து உதவி பண்றாரு. அவர் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி அவருடைய டோட்டல் வாழ்க்கையவே மாத்திரு. அவருக்கு குடும்பம் கிடைக்குது, இருக்க வீடு கிடைக்குது, வேலை கிடைக்குது, எல்லாத்தையுமே அல்ல ஒரே இதுல அவருக்கு செட்டில் பண்றாங்க. சோ உதவிங்கிற ஒன்ன யாரு எப்ப கேட்டாலும் நம்ம தயங்காம செய்யணுங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக்கணும். தொழுகை ஒரு முக்கிய கட்டளையா இருக்கு.
அதாவது நம்ம நம்ம பெண் குழந்தைகள்லாம் வச்சுட்டு ரொம்ப பயப்படுறோம். பசங்க வந்து எதுவும் பண்ணிடுவாங்களோ, தப்பான எதுக்கும் போயிடுவாங்களோ அப்படிலாம் நம்ம நம்ம ரொம்ப பயந்துக்கிறோம். நான் ஆரம்பத்துல அப்படிதான் ரொம்ப பயந்துப்பேன். பிள்ளைங்க வர கொஞ்சம் லேட் ஆனா கூட எனக்கு ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனா பதட்டமாயிடும். அப்புறம் குரான் படிக்க படிக்க தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். தொழுகை வந்து ஒழுக்கக்கேடான விஷயங்கள்ல இருந்தும், மானக்கேடான விஷயங்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு. அப்பதான் நான் வந்து தொழுகை மேல வந்து கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சேன். பிள்ளைங்களை ஃபஜர் தொழு வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பிளாஸ்டிக் இதுல ஒரு தொழு இருப்ப கொடுத்து, டிஃபன் பாக்ஸ் மேல தொழுகைன்னு எழுதி கொடுத்து, மதியானம் லஞ்சுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அவங்க தொழுதணும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனேயே நீ சாப்பிட்டியா, உனக்கு ஹோம்ஒர்க் என்ன, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நீ லொஹர் தொழுதியா, வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அசர் தொழுவு. சின்னதுல இருந்தே நம்ம அது ஒரு பிராக்டிஸா நம்ம நம்ம தொழுவும் போதே அவங்க தொழுவாங்க கூட சேர்ந்து. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த வயசுல இருந்தே தொழுவ ஆரம்பிப்பாங்க. நம்ம அதை அப்படியே அவங்களுக்கு வந்து அப்படியே பிக்கப் பண்ணி கொண்டுட்டு போறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அப்படி நம்ம செய்ய வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எங்கே போனாலும் சரி, எவ்வளவு லேட் ஆனாலும் சரி, நம்ம அவங்கள பத்தி எந்த கவலையுமே பட தேவையில்லை. இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு நடக்கிறத பார்த்துலாம் நம்ம அவ்வளவு பயப்படுறோம். ஆனா நம்ம பிள்ளைங்களை தொழுக வச்சு பழக்கிட்டோம் அப்படின்னா கடவுளுடைய தொடர்பு, அவர் அவங்களோட எப்பவுமே தொடர்புலயே இருப்பார். அதனால நம்ம பிள்ளைங்களை நினைச்சு நம்ம பயந்துக்கிற தேவையே இருக்காது. ஜக்காத்து தர்மம் கொடுக்கறது. நம்ம நம்ம தர்மம் கொடுக்கறோம் இல்லையா, அந்த காசை வந்து நம்ம பிள்ளைங்க கையில கொடுத்து இதை அவங்களுக்கு கொடு. அவங்களுடைய பிறந்த நாளா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய கல்யாண நாளா இருக்கட்டும், இந்த மாதிரி நாட்களுக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ, ஒரு 50 ரூபாயா இருக்கட்டும், ஒரு 10 ரூபாயா இருக்கட்டும், அனாதை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறோமோ, இல்ல ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோ, இல்ல ஒருத்தருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோ, அவங்களுடைய முகத்துல அந்த மகிழ்ச்சியை பாக்குறதும், கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதும், நம்ம என்னென்னவோதான் இன்னைக்கு பண்றோம். ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், நம்ம வெளியே கூட்டிட்டு போறோம், நம்ம கேக் வெட்டிக்கிறோம், அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல தர்மம் கொடுத்து டெய்லியுமே ஒரு ஒரு உண்டியல்ல காசு போட வச்சு பழக்கிறது. ஒரு 5 ரூபா, ஒரு 1 ரூபா, நம்மளால எவ்வளவு முடியுமோ. இன்னைக்கு எல்லாம் நம்மளுக்கு இதை நல்லதா பண்ணி கொடுத்தாருல, ஒரு 5 ரூபா போடு. நம்மள இந்த கஷ்டத்துல இருந்து அல்லாஹ் நிவர்த்தி பண்ணார்ல, ஒரு 5 ரூபா போடு. இந்த மாதிரி காசை சேர்த்து சேர்த்து நம்ம வந்து ஏழைகளுக்கு கொடுக்க வச்சு அவங்கள பழக்கும் பொழுது அவங்க ஆள் மனசுல அது நல்லா பதிஞ்சிரும். நல்ல காலத்திலையும் கெட்ட காலத்திலையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்ல மனசுல பதிஞ்சிரும். இந்த இந்த 0 to 5 இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் வந்து மூளை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். எல்லா விஷயங்களையுமே பிள்ளைங்க வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமா நம்ம கண்ணும் கருத்துமா பிள்ளைங்களுக்கு படிப்படியா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே வரணும். அவ்வளவு பெரிய பொறுப்பா எல்லாம் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. பெற்றோரை வந்து நல்ல முறையில நடத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. தேன் கூட ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த தாயும் தகப்பனும் அவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்க்குறாங்க அப்படின்னு. இந்த குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே பேசுறாங்க பாத்தீங்களா. எங்க வீட்லயே கூட அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. எங்க குடும்பத்துல நீ வா போ, தாய் தகப்பனே அப்படி பேசுறாங்க. நீ எடுத்துட்டு வா சாப்பாடை, நீ எடுத்துட்டு வா, உட்கார்ந்துட்டு நீ இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி ஒருமையில பேசுறாங்க. ஆனா அத வந்து பேரண்ட்ஸ் வந்து ரசிக்கிறாங்க. இப்படி சின்ன இதுல இப்படி பேசுறாங்களே, இதை திருத்தணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே அவங்க பேசிக்கிட்டே வர வர என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 20 வயசு 25 வயசு வரும்போது அதுங்க திரும்பி அதே மாதிரியே பேசும்போது பேரண்ட்ஸுக்கு வந்து அப்பதான் வந்து ரொம்ப வித்தியாசமா ஃபீல் ஆகுது. நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம முதல்ல வந்து நம்மளுடைய குழந்தைகளை மதிக்கணும். நல்லபடியா அவங்கள ட்ரீட் பண்ணி பேச வச்சு பழக்கணும். ரெண்டாவது, நம்மளை எப்படி மதிக்கணும், பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி மதிக்க சொல்லியிருக்காருங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். என் முன்னாடி டென்ஷன் ஆகக்கூடாது, என் முன்னாடி நீ கத்தக்கூடாது, என் முன்னாடி நீ குரலை உயர்த்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்து மரியாதைய சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். மூணாவது, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவர்கள், நம்மளுடைய மாமனார் மாமியாரா இருக்கலாம், இல்லது நம்மளுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு வர்ற பெரியவங்களா இருக்கலாம், எல்லாத்தையுமே
நம்ம எப்படி ட்ரீட் பண்றோமோ அதை பார்த்துதான் நம்மளுடைய குழந்தைகளும் வளருவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாததுக்கு நாம தான் முதல்ல அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இப்ராஹிம் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி சொல்லித்தர, தோளுக்கு மேல வளர்ந்துட்டா அவன் தோழன், அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் தோழன், அந்த ஸ்டேஜுக்கு அவங்க வந்துடுறாங்க. அவங்கள நம்ம கூட வேலை செய்ய வச்சு அவங்க கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய விஷயங்களை செய்ய நம்ம பழகிக்கிறணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லித்தராங்க. ஆடை கட்டுப்பாடு 24:58 சொல்றாங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ண கத்துக் கொடுக்கணும். பெண் குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆடைய அவங்க நீளப்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் ட்ரெஸ் போட்டுக்கணும், நீளமா போட்டுக்கணும். அவங்களுடைய செஸ்ட அவங்க கவர் பண்ணிக்கிறணும். அது ஒரு ஷாலா இருக்கலாம், இல்ல ஓவர் கோட்டா இருக்கலாம், இல்ல டைட்டா இல்லாத வேறு மாதிரியான ட்ரெஸ்ஸுகளை நம்ம போட்டு நம்ம மூடிக்கிறணும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்றாங்க. ஸோ ஆண் குழந்தைகள் பார்வைய தாழ்த்திக்கிறணும், 2 குழந்தைகளுமே கற்ப பாதுகாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆடை தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்த்தவனையே சொல்லக்கூடியதா இருக்கு. அடுத்தவங்க இகழாமலும் அடுத்தவங்க நம்மளை அவமானப்படுத்தாமலும் இதயத்துல நோய் உள்ளவங்க நம்மளை தவறான பார்வையில பார்க்காமலும் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம நல்ல விதமா ஆடை அணிய வச்சு பழக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க. அதே மாதிரி பெண் குழந்தை வளர்ப்பை விட ரொம்ப முக்கியமானது ஆண் குழந்தையின் வளர்ப்பு. ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். பெண் குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும், பெண் குழந்தைகள் எப்படி பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் எந்த நேரத்துல நம்ம ரூமுக்குள்ள வரணும். இப்போ நம்ம ரூமுக்குள்ள குழந்தைகள் வரணும் அப்படின்னாலே குழந்தைகள் தனியா இருக்கணும். அப்பதான் நமக்கு ரூமுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்டுட்டு அவங்க வருவாங்க இல்லையா. சோ ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம கூட படுக்க வச்சுக்கிற கூடாது. அவங்க 3 நேரங்கள்லயும் நம்ம கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள வரணுங்கிறத எல்லாம் சொல்றாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ஃபேமிலியில, பெரிய ஃபேமிலியில இருக்காங்க, வேலைக்கு போறவங்களா இருக்காங்க, எதுவா இருந்தாலும் அந்த நைட் நேரத்துலதான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க கொள்வாங்க. குழந்தைகள் கூட இருக்கும் போது அதை செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ கணவன் மனைவியோட நெருக்கமும் குறையும். ஸோ எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு பயனுள்ளதா தான் அல்லாஹ் அதை நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் தனக்கு ஒரு இது பிடிக்குது அப்படின்னா அதை எடுத்துப்பாங்க. அது தப்பு, அதை எடுக்கக்கூடாது, அது திருட்டு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதை மறைக்கிறதுக்காகவும் நம்ம கிட்ட பொய்யும் அவங்க சொல்லுவாங்க. ஆனா குழந்தைகளுக்கு நீ எதை பண்ணாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். அவங்க உண்மையை நம்ம கிட்ட சொல்லும் பொழுது நம்ம அவங்கள அடிக்க கூடாது, திட்டக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அடுத்து நம்ம கிட்ட அந்த விஷயத்த அவங்க சொல்ல மாட்டாங்க, மறைக்கதான் முயற்சி செய்வாங்க. நாங்க ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல அந்த அம்மா அந்த குழந்தை ஒரு கிரையான்ஸை எடுத்துட்டு வந்துருது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க அந்த குழந்தைகிட்ட, வேற கிரையான்ஸ் அந்த குழந்தைகிட்ட வாங்கி கொடுத்துட்டு சொல்றாங்க, உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் சிறந்தது அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க. ஒவ்வொரு தடவையுமே அந்த குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பாதி சென்டென்ஸ் சொல்றாங்க, இந்த குழந்தை பாதி சென்டென்ஸ் சொல்லுது. சொல்லி சொல்லி அந்த குழந்தை மனசுல அதை பதிய வச்சாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. அல்லாஹ் நம்மளுக்கு இப்படிதானே சொல்லி தராங்க, இதை நம்ம பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சோ திருமணம் அப்படிங்கறதுல வரும் பொழுது பெண் குழந்தைகளுக்கு தந்தை உங்களுடைய பெண் குழந்தைகளை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆண் குழந்தைகள் அவங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. மூசா எப்படி தன்னுடைய மாமனார்கிட்ட பேசி அவருடைய மகளை திருமணம் முடிச்சு அவரே மகரை பிக்ஸ் பண்ணி அவரே எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அந்த மாதிரி ஆண் சுயமா தன்னுடைய கல்யாண முடிவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அவங்க பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். தொழுகையின் போது நம்ம தொழுகைக்கு போகும் பொழுது எப்படி ஆடை அணிஞ்சிட்டு போகணுங்கிறதையும் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க.
தூய்மையான ஆடைகள் அணியணுங்கிறத சொல்லித்தராங்க. ஒரு குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்த எப்படி சொல்லித்தரமோ அதை விட ரொம்ப முக்கியமானது நாம நிறைய விஷயங்களை கத்துக்கிறது. நாம கத்துக்கிட்டாதான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் தான் உனக்கு பண்ணேன், ஆரம்பத்துல இருந்து நான் உனக்கு இவ்வளவு பண்ணிட்டேன், உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பிரியம் இல்ல, நீ இப்படி பண்ற அப்படி பண்றன்னு நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம என்னைக்குமே சொல்லக்கூடாது. அது எல்லா பெற்றோர்களுடைய கடமையா அது இருக்கு. நம்மளுக்கும் அல்லாஹ் தான் கொடுத்திருக்காரு, நம்ம பிள்ளைங்களுக்கும் அல்லாஹ் தான் கொடுக்குறாரு. ஒரு தர்மத்தை பத்தி சொல்லும் போதே அல்லாஹ் சொல்றாரு, அது அவர்களுடைய உரிமை பங்கு கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம கிட்ட சேர்த்துதான் அல்லாஹ் கொடுக்குறாரு. அது தனி ஆன்மா, நாம தனி, எல்லாத்துக்கும் அவர் தான் வழங்குறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கிட்ட எந்த விஷயத்திலுமே சொல்லக்கூடாது. நம்மளுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சொல்லி பிள்ளைங்க கிட்ட எப்பவுமே புலம்பிட்டே இருக்கக்கூடாது. கஷ்டம் தெரியாமையும் பிள்ளைங்களை வளர்க்க கூடாது. அதை சொல்ற விதமா நம்ம சொல்லி கொடுக்கணும். எனக்கு இவ்வளவு வருமானம் வந்தது, நான் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், இல்ல எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலே குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவா உற்சாக நல்ல வார்த்தைகளோட நம்ம குழந்தைகளை நேசிக்கிறோம் அப்படிங்கிற அந்த அப்ரோச்சோட தான் பிள்ளைங்களை நம்ம அணுகக்கூடியவங்களா இருக்கணும். பிள்ளைங்க தப்பு பண்ணாலோ, பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாலோ புரியாட்டாலோ, அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட நம்ம அவங்கள மன்னிக்க கத்துக்கிட்டாதான் அவங்களும் மன்னிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்க நம்ம கிட்ட இருந்து கத்துப்பாங்க. நீ படிச்சாதான் இப்படி ஆவ, நீ படிக்க மாட்டேங்கிற, நீ இவ்வளவு மார்க் கம்மியா வாங்குற, இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லவே தேவையில்லை. ஏன்னா படிக்கிறாங்களோ படிக்கலையோ, இப்ப நான்லாம் வீட்டுலதான் இருக்கேன், எனக்கு எல்லாம் வழங்கலையா? எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாத்துக்குமே வழங்கக்கூடியவரா கடவுள் இருக்காரு. அவங்களுக்கு என்ன வருதோ அதை படிக்கட்டும், என்ன தெரியுமோ அதை செய்யட்டும் அப்படின்னு நம்ம ரிலாக்ஸா இருந்தாலே போதுமானது. குழந்தைகளுக்கு இடையில நம்ம எப்பவுமே பார்ஷியாலிட்டியே பார்க்க கூடாது. பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு பார்ஷியாலிட்டியே பார்க்க கூடாது. எங்க அத்தாலாம் என்னைய ரொம்ப செல்லமா வச்சிருப்பாரு. எங்க அண்ணன்கள் கிட்ட அவ்வளவு நெருக்கம் காட்ட மாட்டாரு. அவங்களுக்கு எப்பவுமே என் மேல அந்த ஒரு வெறுப்போ கோவம் ஏதோ ஒண்ணு சம்திங் இருக்குங்கிறது எனக்கு புரியும். ஸோ அது ஈசுப்புடைய தந்தை இதுல நான் அதை பாக்குறேன். எல்லா பிள்ளைங்களுமே பெண் குழந்தை இது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது. பிள்ளைங்களை மட்டம் தட்டியும் வளர்க்கக்கூடாது, ஓவர் கான்பிடண்டாவும் வளர்க்கக்கூடாது. என் புள்ள தோல்வியே வாழ்க்கையில பாத்திரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. நம்ம இத்தனை வயசு வரைக்கும் நம்ம இப்ப வரைக்குமே நம்ம தவறுகள் செஞ்சு நம்ம திருத்திக்கிட்டு தான் வரோம். அது நம்மளுக்கு அனுபவமா இருக்கு, அது நம்மளுக்கு கடவுள் கற்றுத்தராருன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க தோல்விகளையும் சிரமங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் அவங்க வாழ பழகி வரட்டும். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை சார்ந்து இருப்பது எப்படி அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம கத்துக்கணும், நம்ம அதுக்கு பழக்கப்படுத்திக்கணும். எப்படி நைட் ஆனா ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறோமோ, அதே மாதிரி நைட் உட்கார்ந்து நீ நன்றி சொல்லு, 5-10 minutes நீ உட்கார்ந்து நன்றி சொல்லு, நீ அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேளு, இன்னைக்கே உன் ஸ்லேட்டை நீ கிளீன் பண்ணிக்கோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக நம்மளுடைய நலத்துக்காக பிள்ளைகளை துவா பண்ண கத்து தரணும். பிள்ளைங்க நன்னறியானவங்களா எப்பவுமே கடவுளை சார்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கும் நம்ம துவா பண்ணணும். அல்லாஹ் சொல்றாரு, நீங்க எனக்கு இணையாக்கிக்கிற அளவுக்கு உங்க பிள்ளைங்க மேல நீங்க அவ்வளவு பிரியம் வைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு நம்ம அட்டாச்சா போகக்கூடாது. சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். பிள்ளைங்க கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க குடும்பம்னு போகும்போது அப்படி தூரமா இருந்து அவங்க வாழ்றத பார்த்து ரசிக்கிறது நம்மளுக்கு இருக்கணும். எப்பவுமே நம்ம குழந்தைகளை ஒரு பாசிட்டிவான முறையில நல்ல முறையில எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து நம்ம நேசிக்கிறோம் அப்படிங்கிறத எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வருங்கால தலைமுறையினருக்கு நாம அமைக்கக்கூடிய முன்மாதிரிய எப்பவுமே நல்லதான ஒன்றாக கடவுள் இருக்க செய்வாராக. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. சலாமுன் அலைக்கும்.